சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். நடக்கிறவங்க கப்பர்நகூம். அவர் வீட்டில இருக்கிறார் என்று ஜனங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்பு நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்கள் எல்லாருமே வசனத்தை போதிக்கிறார். அப்பொழுது நான் பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவர் இடத்தில் வந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்கே கப்பர்நகூம் என்ற ஒரு கிராமத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். வழக்கமாய் அந்த கிராமத்துக்கு வந்தாங்கன்னா ஒரு வீட்டுல தங்குவது அவருக்கு பழக்கம். அந்த வீடு தான் கப்பர்நகூம்ல இருக்கிற இந்த வீடு. இந்த வீட்டை அவர் வரும்போது அநேகமான ஜனங்கள் திரளி வருவாங்க. எல்லாருமே இந்த வீட்டிலுமே நிரம்பி இருப்பாங்க. எல்லாருமே ஆண்டவரோட வார்த்தை போதிச்சுட்டு கர்த்தர் இருந்தாரு. இப்படியாகவே நிறைய ஜனங்கள் இருக்கும்போது தேவன் போதிச்சுட்டு இருக்கும்போது வெளியிலே ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் யாருன்னு வேணும்னு சொல்லுது. யாருன்னு சொன்னீங்க? திமிர்வாதக்காரன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, திமிர்வாதக்காரன் சொன்னா அவருக்கு ரொம்ப திமிர் பிடிச்சவர் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா பேரலைட்டிக் பேஷண்ட். அவருக்கு பேரலைசிஸ் பேஷண்ட். ஒரு கை ஒரு காலு பக்கவாதம், ஒரு கை ஒரு காலு வராத ஒரு மனுஷன் நிற்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, அல்லது தன் வேலையை தானாகவே எடுத்து செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வெளியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லது வெளியே ஒரு படுக்கையில படுக்க வச்சிருக்கிறாங்க. இப்பொழுது இயேசுநாதர் அந்த அறையில இருக்கிறார் சொல்லி எல்லா ஜனங்களுக்கு தெரிஞ்ச உடனே ஒரு 4 பேர் நல்லா இடப்பட்டாங்க தெரியுமா? ஒரு 4 பேர் இந்த திமிர்வாதக்காரனை இடப்படாது இயேசுநாதருக்கு எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சாங்க. இங்க உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டிய டவுட் என்ன தெரியுமா? இயேசுநாதரால இந்த பக்கவாத வியாதியை குணமாக்க முடியும்னு சொல்லி அவங்க சொன்னது யாரு? அவங்க 4 பேருக்குமே சொன்னது யாரு? ஒருவேளை ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை கூட செய்ய முடியுமா? அஃப்கோர்ஸ் இந்த 22 செஞ்சுரியில கூட இந்த 21வது செஞ்சுரியில கூட இந்த விதமான பக்கவாதத்துக்கு மருந்து சொல்லி எல்லாருமே தெரியும். இது பேரலைட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இதுக்கு எவ்விதமான ஒரு கரெக்டான மருந்து இல்லை இந்த நாள் கூட. ஆனா மருந்து இல்லாத ஒரு வியாதிக்கு ஆண்டவர் குணமாக்க முடியும்னு சொல்லி அவங்களுக்கு யாரும் சொன்னாங்க. இப்ப நான் எடுத்த வசனத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்க வேணா வாசிங்க. 2 ராஜாக்கள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 32ஆவது வசனத்துக்கு வாங்க. 2 ராஜாக்கள் 10:32 வாசிங்க. 32:33. எட்டு 12 பாருங்க. 8:12 பாருங்க. இதே 2 ராஜாக்கள் 8:12 பாருங்க. என்ன என்று கேட்டா நீ இஸ்ரவேல் புத்திரனுக்கு செய்யும் நான் அது தீங்கை அறிந்திருக்கிறபடியால் நீ அவர்களுடைய கோட்டைகளில் அக்கினிக்கு இரையாக்கி அவர்களை பாருங்க. இந்த தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி அல்லது காயப்பட்டு இருக்கிற அல்லது சொஸ்தமாக வராதபடி இருக்கிற அந்த மனுஷருக்கு தேவன் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. ஆனா இந்த மக்களுக்கு அல்லது இந்த 4 பேருக்கு எப்படி
ஆண்டவர் சுகமாக்குவாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அநேகமான இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே சொல்லப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேகமான உதாரணம் நடந்தது. 12 வருடமாய் ரத்தஸ்ராவத்தோட அல்லது ரத்த வியாதியோட படுத்த படுக்கையில் இருக்கிற ஸ்திரியை கர்த்தர் குணமாக்கினார். அதே நேரத்தில் 2 கண்களை இழந்த மனுஷனை கர்த்தர் திரும்பி கண்களை கொடுத்தார். அதே நேரத்தில் 10 பேர் குருடர்களை கர்த்தர் பார்க்க செய்தார். இப்பேற்பட்ட ஊனமான மனுஷர்களுமே தேவன் நடக்க செய்தார். இப்பேற்பட்ட அற்புதம் எல்லாமே இந்த மனுஷர்களுமே என்ன பண்ணாங்க தெரியுமா? கேள்விப்பட்டாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த தேவன் இந்த மனுஷர்களுக்கு இந்த திமிர்வாதக்காரனுக்கு கர்த்தர் குணமாக்க முடியும், கர்த்தரால முடியும் என்று சொல்லி அவர் நம்பி இருப்பதனால அல்லேலூயா அவர் நம்புறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க விசுவாசிகன்னு சொல்லி அர்த்தம். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன பண்ணாங்க? இந்த உடம்பு சரியில்லாதவர்கள், இந்த பக்கவாதம் உள்ளவர்கள் அந்த இயேசுகிட்ட எப்படியாவது கொண்டு போயிடணும்னு சொல்லி அவங்க செஞ்ச ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கேட்டுக்கோங்க. ஒண்ணு, இந்த மனுஷனை அவங்க படுத்த படுக்கையோடவே தோல் மேல சுமந்து கொண்டு போனாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்படி போனாங்க? தோல் மேல சுமந்து கொண்டு போனாங்க. ஆகவே அந்த சுகவீனமா இருக்கிற மனுஷனை இவங்க சுமந்து கொண்டு போறாங்க. எங்க கொண்டு போறாங்க? யார்கிட்ட கொண்டு போறாங்க? இயேசுகிட்ட கொண்டு போறாங்க. இயேசுகிட்ட கொண்டு போறதுக்கு இவங்களுக்கு என்ன வந்தது? இவங்களை பத்தி ஒரு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஆனா இவரை பத்தி சொல்லும் போது, இந்த 4 பேரை பத்தி சொல்லும் போது, இந்த 4 பேரு தன்னுடைய உறவினர்களா இருக்கலாம் அல்லது தன்னுடைய சிநேகிதக்காரர்களா கூட இருக்கலாம். ஆனா இந்த 4 பேருமே ஒரு விசுவாசிங்க. கேட்கவே இது புறஜாதி மக்களுக்கு நான் சொல்லல, வெளியில இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லல. இது யாருக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 4 பேர் சுமந்து கொண்ட விசுவாசிகளா இருக்கிறவங்களுக்கு, இந்த விசுவாசிகளா இருக்கிறவங்க உடம்பு சரியில்லாத மனுஷனா ஒருத்தர் இருக்கும்போது அவனை கொண்டு போயிட்டு எப்படி வேணாலும் சுமந்து கொண்டு போயாது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிட்ட சேர்க்கணும். என்னோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சேர்க்க வேண்டியது சேர்க்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கு சேர்க்க வேண்டியவர்களை சேர்க்கணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்தது எது தெரியுமா? உன்னையும் ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தது எது தெரியுமா? இதோ சுகவீனமா அல்லது பலவீனமா இருக்கிறவர்களை நீ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிட்ட ஒப்பு கொடுக்கிறதா உன்னோட வேலையும் என்னோட வேலையும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கேட்குங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்றேன் கேட்குங்க. யோனா நினிவேக்கு போக வேண்டிய மனுஷன் தார்ஷீஷுக்கு போறாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மீறி வேற பட்டணத்துக்கு போறாரு. வேற பட்டணத்துக்கு போகும்போது ஆண்டவரோட கோபம் பற்றி எரியுது. ஆண்டவரோட கோபம் எப்படி பற்றி எரியுதுன்னு சொன்னா, கடவுள் என்னமோ ஒரு பந்தல் போது ஒரு பெரிய சூறாவளி காற்று வந்தது. மிகவும் பயங்கரமான ஒரு காற்று வீசிக்கொண்டு இருக்குது. இந்த படையானது, இந்த பேடையானது முழுக ஆரம்பிக்கிறது. ஆனா எல்லாருமே நினைச்சாங்க, அப்ப அவங்க ஒரு பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்ல போறவங்களுக்கு எல்லாமே ஒரு பழக்கம் அந்த காலத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா? யார் மூலமாக ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு வந்தா, இந்த புயல் வந்தா சீட்டு போடுற பழக்கம் அவங்க இருக்கும். சீட்டு போடுற பழக்கம் இருக்கு. அந்த சீட்டு யார் பேர் வந்து அவங்க தூக்கிட்டாங்களே போறது அவங்களோட பழக்கம். அப்படியாகவே இருக்கும்போது இவங்க போட்ல இருக்கிற அனைவரும் பேர் எழுதி இந்த குழுக்களை எடுத்து போடும்போது கரெக்டா அந்த பேர் யார் பேர் வந்துச்சு? தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிற யோனா பேரே வந்துச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர் வரல. யோனா பேர் மட்டுமே ஏமாந்துச்சு. யோனா தேவனுடைய வார்த்தை மீறி போனதுனால தான் யோனா பேர் வந்துச்சு. ஆனா கேட்டுக்கோங்க, இங்க நான் என்ன சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா, இந்த யோனாவை தூக்கி கடல்ல போடுங்க என்று சொன்னது யாருமா? யோனாவை தூக்கி கடல்ல போட சொன்னது யார் தெரியுமா? யார் சொன்னாங்க? ஆண்டவர் சொன்னாரா? யார் சொன்னாரு? இல்ல அவரே தான் சொன்னாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவரே சொன்னாரு, என்னாலதான் இந்த கடல் வந்து கொந்தளிச்சுட்டு இருக்கு, அதனால என்ன தூக்கி கடலை போடுறதுன்னு சொல்லி தானாக தான் சொன்னாரு. ஆனா பாருங்க, என் மூலமா வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதே போட்ல முத்தி போட்டு ஜெபம் பண்ண ஒரு மனசு இல்ல. தூக்கி போட கடலை போடுங்க, என்ன சாப்பிடுறதுக்கு கூட ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன தூக்கி போடுங்கன்னு சொன்னாரு. ஆனா கேட்டுக்கோங்க, தேவன் ஒரு வேலைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வேலையை பாருங்க. இந்த மனுஷனை தூக்கி போட்ட உடனே யாரும் டக்குன்னு கேட்ச் பண்றாங்க?
யாரும் கேட்ச் பண்றாங்க. ஒரு பெரிய மீன் வந்து கேட்ச் பண்ணுது கட்டுறது. இந்த மீனுக்கு யார் சொல்லிடுவாங்க, என் மகன் கீழே விழாது, அவனுக்கு நீச்சல் தெரியாது, நீச்சல் தெரிந்தாலும் நடுக்கடலை யார் நீச்சல் அடிச்சு வர முடியும்? ஆகவே அவனை என்ன பண்ணு, பத்திரமா பிடிச்சுக்கொள்ளு, பத்திரமா பிடிச்சுக்கொள்ளு. நான் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு போய் சேர்த்து, நான் சொல்ற இடத்துக்கு போய் சேர்த்து. அவன் ஏதோ தேசத்துக்கு போயிட்டு இருந்தான், அவன் ஏதோ ஊருக்கு போயிட்டு இருந்தான். இந்த மீனை அவர் பிடிச்சு மறுபடியும் எங்க இருந்து ஆரம்பிச்சார், அங்கேயே கொண்டு போய் கட்டிச்சு கட்டுற சொல்றேன். இங்க நான் என்ன சொல்ல வரேன், மீன் போலதாங்க ஆண்டவர் ஒன்றையும் என்னைய வச்சிருக்காரு. மீன் போலவே நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு சாக கிடைக்கிற அநேகமான ஜனங்களை நீ தான் கேட்ச் பண்ணணும், நீ தான் பிடிக்கணும், நீ தான் சுமக்கணும். நீ சுமந்ததா யார்கிட்ட கொண்டு வரணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சுமந்து கொண்டு வரணும். யோனா மீன் வயிற்றிலிருந்து கக்கின போது அந்த அழுக்கலமே தன்னுடைய உடம்புல இருக்கிற அழுக்கலமே கழுவிக்கிட்டு அதே கடலோரமாவே முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே நான் செஞ்சது பெரிய தவறுதான், நான் செஞ்சது பெரிய தவறுதான், நான் சாக கூட கிடையாது. மன்னிப்பு கேட்க மனசு இல்ல. மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா ஆண்டவர் அந்த கடலே, ஆண்டவர் அந்த வேலையிலேயே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அமைதிப்படுத்திருப்பாரு. ஆனா கேட்கறதுக்கு மனசு இல்ல. ஆனா சாகும் போதுதான் தெரிஞ்சிச்சு அவனுக்கு உயிர் பயம் என்னன்னு சொல்லி காட்டுற ஸ்தோத்திரம். இந்த கடலை விழும்போது முழுக ஆரம்பிக்கும் போது ஐயோ மூச்சு கண்ணறாது, நீச்சல் வரல. இதே நேரத்துல தான் ஒரு மீன் வந்தது கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா அந்த மீன் யார் அனுப்புனாங்க? ஆண்டவர் அனுப்புனாங்க கர்த்தர் ஸ்தோத்திரம். பாவம் ஏதோ ஒரு வழியில பயந்துக்கிட்டு போயிட்டு இருந்தது, ஏதோ ஒரு வழியில போயிட்டு இருந்தது. ஆனா அந்த மீன் சொன்னாங்க, மீனு என் மகனை போய் நீ என்ன பண்ணு, கரெக்டா பத்திரமா கேட்ச் பண்ணு, உன்னோட பல்லு கூட படக்கூடாது கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த மனுஷனே அது மெழுகுனதுனால மீனுக்கு 3 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம் போட்டு என்ன பண்ணுச்சு, அந்த மனுஷனுக்கு எந்த விதமான சேதாரம் நடக்காது. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே போல மீன் போலதான் ஒரு விசுவாசியா இருக்கிறோம். இப்போ ஒரு தேவனுடைய மனுஷனை அல்லது தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர்கிட்ட கொண்டு வர வேண்டிய ஒரு கடமை நம்மளுக்குதான். தேவன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பது நம்மளுடைய வேலைதான். ஆனா இந்த 4 பேருக்கு என்ன பண்ணாங்க, அந்த கட்டளத்தை 4 மூலையில நின்று சுமந்து கொண்டு இயேசு கிட்ட வந்து கொண்டு இருந்தாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நான் ஒரு 3 பாயிண்ட் எழுதுறேன். பாருங்க, சுமக்கும் போது அவங்களுக்கு கஷ்டம் இருந்தது இல்லையா? சுமக்கும் போது ஒரு மனுஷனை சுமக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கு. அவங்களுக்கு என்ன வேலை, அவங்களுக்கு என்ன, இவர் சுமக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு என்ன தலையெழுதா, அல்லது இவர் கொண்டு போய் ஏசப்ப கிட்ட கொண்டு வரணும்னு சொல்லி அவருக்கு தலையெழுதா? நிச்சயமா தலையெழுதுதாங்க கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், இங்க நிச்சயமா அவனோட கடமைதான். நிச்சயமா இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளா இருக்கிற நீங்க கூட உங்களோட கடமைதான். இதோ ஒருத்தர் வந்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து நடக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு என்ன தலையெழுதா? அவனை போய் சொல்லணும்னு சொல்லி எனக்கு என்ன விதி அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சவங்க பாருங்க. ஆனா அதுதான் கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற பாரம், அதுதான் நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற பாரம். அழிந்து போன ஆத்மாவே, இதோ அழிந்து போன இந்த மனுஷனை, இதோ இந்த மனுஷனை ஏற்றத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னா, இந்த 4 பேர் கொண்டு போகிறேன்னு சொன்னா வேற யாரும் இந்த மனுஷனை கொண்டு போய் இருக்க முடியாது. அந்த மனுஷன் பார்த்த படிக்கல சத்து போக வேண்டியதா இருந்ததோ, ஒருவேளை சத்து போயிருந்தா அந்த மனுஷன் நரகத்துக்கு போயிருந்தாரு. ஆனா ஆண்டவர் நாளைக்கு இந்த மனுஷன் 4 பேருக்கு மேல வரும்போது ஆண்டவர் கேட்பாரு, உங்களுக்கு நடுவுல ஒரு திமிர்வாதக்காரனை நான் படிக்க வச்சது எதுக்கு தெரியுமா? நீ அந்த மனுஷனை கொண்டு வந்து ஆண்டவர் கிட்ட சேர்ப்பதற்காகவே அப்படின்னு கேட்பாரு ஆண்டவர். கேட்டவங்க எப்படி போனது, ரட்சிப்பு பெற்ற ஒவ்வொரு மனிதன் மேலும் இந்த பாரம் உண்டு, இது சுமக்க வேண்டிய ஒரு பாரம் உண்டு. நீ சுமந்து பாரு, கர்த்தர் உன் பாரத்தை தேவன் சுமப்பார். அல்லேலூயா. நீ தேவனுடைய காரியத்தை கொண்டு நீ தேவனுடைய காரியத்தை சுமந்து பாரு. ரீமானோட கேட்டுக்கோங்க, ஒருவேளை நம்மளால சுமக்க முடியலன்னு சொன்னாலும் சுமக்கிறத சொன்னா நமக்கு என்ன அர்த்தம் வரும்? ஏதாவது கஷ்டம் இருக்கும்போது, ஏதாவது நஷ்டங்கள் இருக்கும்போது அவங்களுடைய பாரங்களை நம்ம சுமக்கணும்னு சொல்லி ஒருவேளை பாசம் சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைச்சதா இருக்கலாம். இது ஒருவேளை இது கரெக்டா தான் இருக்கலாம். ஒருவேளை கஷ்டத்தோட நஷ்டத்தோட ஏதாவது ப்ராப்ளம்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம போய் சுமக்கிற அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம். ஆனா அதை தாண்டி என்ன பண்ண தெரியுமா, அவங்களுடைய சுமைகள் எல்லாமே நீங்க வேணும்னு சொல்லி, நீங்களாக வேணும்னு சொல்லி நீ முட்டி போட்டு ஜெபத்துல நீ சுமப்பதே ரொம்ப நல்ல விஷயம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ ஜெபத்துல சுமந்து பாருங்க. நான் ஜெபத்துல சுமந்து பார்க்கும்போது கர்த்தர் கேட்கிறாரா, நீ ஜெபத்துல சுமந்து பார்க்கும்போது நீ தேவைகள் எல்லாமே கர்த்தர் அவனுக்கு முன்னாடி கர்த்தர் உனக்கு சந்திப்பாரா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுதான் உண்மை. நீ அடுத்தவனுடைய கஷ்டத்தை நீ வேண்டும்போது, அடுத்தவனுடைய கஷ்டத்தை நல்லது விசாரிக்கும் போது, அதை நீ விசாரிக்க போகும்போது
தேவன் தாங்குகிறவராக இருக்கிறார். கேட்கிறவர்களே, சுமைப்பது அப்படின்னு சொன்னா ஜெபம் சொன்னேன். இரண்டாவது என்ன தெரியுமா? விசாரிப்பது கூட சுமைப்பதுதாங்க. கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. என்னது? யாராவது கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு நஷ்டம் அவங்களோட குடும்பத்துல இருக்குமானா, நீ விசாரணை தெரிவிப்பது அல்லது பேசுவது அது மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல ஈர்ப்பு. ஹல்லேலூயா. கேட்டுக்கோங்க. கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, வெளி பொருளாதார மக்கள் கூட பாருங்க, யாராவது உட்கார்ந்து கொண்டு சோர்ந்து போய் அழுது கொண்டு இருப்பாங்கன்னா, தம்பி என்னாச்சு உங்களுக்கு, அக்கா என்னாச்சு உங்களுக்கு, ஏதாவது உதவி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்டுக்கோங்க. நான் சமீபத்துல வரும்போது இந்த 8 மணியா வரும்போது எனக்கு கரெக்டா நைட் ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. 9:30 சம்திங் ஆயிடுச்சு. ஆனா கேட்டுக்கோங்க, வரும்போது பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. எனக்கு எப்பவுமே பெட்ரோல் இஷ்யூ தான். எனக்கு பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. கரெக்டா அந்த பிரிட்ஜ் தாண்ட உடனே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு வண்டி. தள்ளிட்டே வர பாஸ்டமாவும் பாப்பாவும் நானும் 3 பேருமே இருக்கிறோம். சாரி, பிராங்க்லின் கூட இருக்கிற 4 பேர். கேட்டுக்கோங்க, நடந்துட்டே வரோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா அந்த வழியில இயேசுநாதரோட பிள்ளைகள் யாரும் வரல. வந்தாலும் யாரும் கூட பார்க்கலையே எனக்கு தெரியல. நைட்ல வர எல்லாருமே பாக்குறவங்களுமே திரும்பி பார்த்துட்டே போறாங்க. போகும்போது பாவம் என்னாச்சு, நம்ம பெட்ரோல் இல்லையா இதுமா ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்க வராங்க. அதை கேட்காம போயிட்டாங்க. ஆனா ஒரு தம்பி மட்டும் வந்த போறேன். நம்ம ஊருக்குள்ள இருக்கிற தம்பி தான் வந்த போறேன். அந்த தம்பி வந்து பார்த்தேன்னா, என்னன்னா இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே, தம்பி இந்த மாதிரி பெட்ரோல் காலி வச்சு பாட்டு, ஆனா நான் டோ பண்றேன், நீ உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்கார வச்சு அந்த தம்பி டோ பண்ண, அவனும் ஃபேமிலியோட வரப்போறேன், டோ பண்ணிட்டு வரப்போற. ஆனா அந்த பையன் கிறிஸ்தவ பையன் கிடையாது. என்ன, கிறிஸ்தவ பையன் கிடையாது. ஆனா விசாரணை தெரிவிக்கிறது யாரெல்லாம் செய்வாங்க. ஆனா சம்திங் இஸ் ராங். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. இது காட்டிலும் இருக்கணும்னு தான் வேதம் சொல்லுது. இது காட்டிலும் இன்னும் அதிகமா இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கும் சொன்னா, கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு அழுதுகொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்களோட உன்னோட பேச்சுதான், உன்னோட வார்த்தை தான் அந்த மனுஷனை தேடுற அளவுக்கு தாங்க வேண்டும். கர்த்தர் சொல்றேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு எவ்வளவோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. நீ பேசுற இந்த வார்த்தை நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு நல்ல ஒரு பத்தையான பலம் வர மாதிரி பேசணுங்க. கர்த்தர் சொல்றோம். அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுக்கணும். அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், சுமைக்கணும். அதெல்லாம் தேவனுடைய வார்த்தை சொல்றது. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படியாக இருக்கணுமாமா, நல்ல வார்த்தைகளா இருக்கணுமாமா. கர்த்தர் சொல்றோம். 4 வருஷத்துல ஒரு வார்த்தை வாசிச்சு வந்திருக்கு. 4 வருஷம் ஸ்பீடா வாங்க. விழுகிறவனை உங்களோட வார்த்தைகளா, அல்லேலூயா, விழுகிறவனை உங்களோட வார்த்தைகளால என்ன பண்ணணும், நிற்க பண்ணணும். கர்த்தர் சொல்றார். நிற்கிறவனை தள்ளி விடுற அளவுக்கு இருக்கக்கூடாது. விழுகிறவனை நிற்க நிப்பாட்ட அளவுக்கு நம்மளோட வார்த்தை இருக்கணும். ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. விழுகிறவனை நிப்பாட்ட அளவுக்கு உங்களோட வார்த்தைகள் இருக்குமானால் அந்த வார்த்தைகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் இருக்கணும். என்னங்க, எவ்வளவு தைரியத்தை கொடுக்கிற வார்த்தைகள் இருக்கணும். பாருங்க, ஏதாவது ஒரு குடும்பத்துல ஏதாவது நஷ்டம் வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஐயோ, இனிமேல் என்னால வாழவே பிடிக்கல, எனவே வாழவே முடியல, ஐயோ நான் வாழ்ந்தா பயங்கரமான ஒரு காரியங்கள் யோசிச்சுட்டே இருக்கும். அந்த மனுஷனுக்கு உங்களோட வார்த்தை எப்படிதான் இருக்கும், அவனை விழுகிறவனை ஸ்ட்ராங்கா நிப்பாட்ட அளவுக்கு உன்னோட வார்த்தை நல்ல வார்த்தைகளா இருக்கணுங்க. கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. உன்னோட வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கணும். விழ போகிறவனை நிப்பாட்டணும். அந்த வார்த்தையினாலே அவன் நிற்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் காலத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது அவன் ஒரு நாள் சொல்லுவா போல, நான் சாக கடக்க ரெடியா இருந்தேன், ஆனா இந்த மனுஷன் சொன்ன வார்த்தைனால நான் நின்று இருக்கேன்னு சொன்னாங்க. இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. எப்படி சுமைக்கணும்னு சொன்னா நல்ல வார்த்தைகளை கொண்டு சுமைக்கணும். எப்படி சுமைப்பதன்னு சொன்னா ஜெபத்தை சுமைக்கணும். எப்படி சுமைப்பதன்னு சொன்னா உன்னுடைய தேவைகளை கொடுத்து சுமைக்கணும். ஆகவே இந்த 3 விதமான சுமைகளோ நீ சுமந்தே ஆகலாதுதான் ஆண்டவர் நினைச்சிருக்காரு. கேட்க தீவிரவாத அவங்க இல்ல. காரணம் தெரியுமா, அவங்க நல்ல ஒரு விசுவாசிங்க. கர்த்தர் சொல்றார். நல்ல ஒரு விசுவாசிங்க. அவங்களுடைய விசுவாசம் பாருங்க, இந்த மனுஷனை ஏற்றவர்களை கொண்டு போனா நிச்சயமா சொல்லி அவங்க என்ன இருந்துச்சு, எஸ் நம்பிக்கை இருந்துச்சுமா. உன் அக்கமும் உன்னோட பக்கத்திலே இருக்கிறவங்க
ஒருவேளை ஏதாவது நோயிலையோ ஏதாவது பலவீனத்துல படுத்திருப்பாங்க. நான் நிச்சயமா இவங்க ஏசப்பா கிட்ட போன என்ன ஆவாங்க? நல்லா சொல்லி என்ன பண்ணணும்? விசுவாசமா நீயே ஸ்ட்ராங்கா இருக்கணும். உன்னோட வார்த்தையினால சுமை, உன்னோட ஜெபத்தினால சுமை, அல்லது ஏதாவது தேவை இருந்தா உன்னோட தேவைகளை கொடுத்து சுமைய, உன் சுமைகள் எங்குமே விருதாக போகாது. இந்த வேதம் சொன்ன சத்தியம் வேறு. நீ சுமைப்பது எங்குமே விருதாக போகாது. இவங்க 4 பேருக்கு என்ன ஆசீர்வாதம் வந்ததுன்னு பிறகு நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. 2வது பாருங்க, இந்த 4 பேருமே என்ன பண்றாங்க? 4 பேருமே என்ன பண்றாங்க? என்ன பண்ணாங்க சொன்னேன்? சுமைக்கிறாங்க. 2வது சொல்றேன் கேட்டுக்கோங்க. 2வது தேவன் இருக்கிற இடத்துக்கு இவங்க என்ன பண்றாங்க? கொண்டு போய் சேர்க்கிறாங்க. கர்த்தர் சொல்றோம். ஒண்ணு தோள் மேல தூக்கி வச்சுட்டாங்க. தோள் மேல தூக்கி வச்சுட்டு மறுபடியும் கீழே இறங்கல, நடக்கிறாங்க, சுமைக்கிறாங்க. ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எங்க இருக்கிறாரோ அவர்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணாங்க? சேர்க்கிறாங்க. கர்த்தர் சொல்றோம். சேர்ப்பதுல விசுவாசிகளுடைய முக்கிய பங்கு என்ன தெரியுமா? இந்த மந்தையிலே ஆடுகளை சேர்க்கணும். ஆடுகளை மேய்ப்போடு சேர்க்க மாட்டாரு. கேட்டுக்கோங்க, இந்த மந்தையில ஆடுகளை சேர்க்கணும். மேய்ப்பர் வந்து என்ன பண்ண மாட்டாரு? ஆடுகளை சேர்க்க மாட்டாரு. ஆடுகளை சேர்க்கணும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? மந்தன்னு சொன்னா சபையில இருக்கிற விசுவாசிகள் சொன்னா நம்ம விசுவாசிகள் என்ன பண்ணணும்? நம்ம ஜனத்துக்கு என்ன பண்ணணும்? பெருக பண்ணணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாருமே இந்த ஊழியத்துக்காக, இந்த ஆலயத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்றேன். அதே நேரத்துல செயல்பாட்டுக்குள்ள கூட இருந்துச்சுன்னா இன்னும் நல்லபடியா வளரும். நம்ம கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கேட்கறது இவங்க சுமப்பது மட்டுமல்ல, தேவன் இருக்கிற இடத்துக்கு இவங்க சேர்த்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். உண்மைதானே? ஒரு மனுஷனை தூக்கி கொண்டு போறதுன்னு சொன்னா கஷ்டம் தானே? கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ நான் எப்படி சேர்க்க வேண்டும்ன்றதுக்காக ஒரு ஆவிக்குரிய சட்டத்தை சொல்றேன், கேட்குங்க. இவங்க சுமந்து கொண்டு இயேசுநாதர் கிட்ட போறாங்க. இது எப்படி நம்மளுக்கு இன்வால்வ்மெண்ட் பண்ண முடியும்னு சொன்னா, சுமைப்பதற்கு சொன்ன சும்மா கிடையாது. சுமைப்பதற்கு பின்னாடி எவ்வளவோ செலவு இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு ஆத்மாவை ரட்சிக்கப்பட வேண்டும் செய்ய சொன்னா, அவர் ஆத்மாவை ரட்சிப்பு நடத்தணும் சொன்னா எவ்வளவோ என்ன செலவோ, எவ்வளவோ என்ன செலவோ, பணம் செலவோ. கேட்க முடியுமானது? நம்ம ஆதி முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் கூட நம்ம ஆலயத்திலே அல்லது முதல் தேதியிலே அல்லது முதல் மாதத்திலே நம்ம ஆகாரத்தை நம்ம தேவனுடைய ஆலயத்தில் எதுக்கு நம்ம கொடுக்கிறோம்? இதுக்காகவே உங்களுடைய பணத்தை கொடுக்குறீங்க, இதுக்காகவே நீங்க தாங்குறீங்க, இதுக்காகவே எவ்வளவு பணத்தை செலவழிக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? இதோட இன்சென்டிவ் என்ன? இதோட நோக்கம் என்ன? நம்ம செய்யறதுக்கு எல்லாமே இந்த ஆதாரத்தை பார்த்தாது ஒரு 4 ஆத்மா சர்ச்சுக்கு வராதா அப்படின்னு சொல்ற ஒரு நோக்கம் தான். என்னங்க, இதுல சபையில இருக்கிறவங்க எல்லாமே வாரத்துல ஒரு நாள் நம்ம சாப்பாடு போட்டு அனுப்பணும்னு சொல்லி ஒரு காரணம் கிடையாது. ஆனா வெளியில இருக்கிற ஆத்மாக்களோ அல்லது புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அல்லது அவங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அது எல்லாரும் கூட பரவாயில்ல. கர்த்தர் சொல்றோம், இந்த ஆதாரத்தை கொடுத்தாது நம்மளுடைய மனசுல இருக்கிற அன்பை பார்த்தாலே அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆலயத்தை வருவாங்க, இந்த சட்டத்தை கேட்டு மனம் திரும்புவாங்க. இயேசுவுக்கு நம்ம ஆத்மாவை அறுவடை செய்த மாதிரி சொல்லி இதற்காக நம்மளுக்கு என்ன செலவாகுது? இதற்காக நம்மளுக்கு என்ன செலவாகுது? பணம் செலவா? பணம் தானேங்க, சும்மா வராங்கல்ல. கர்த்தர் சொல்றோம், இந்த பணம் யாருக்காக செலவு பண்றோம்? இயேசுவுக்காக செலவு பண்றோம். ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்காக செலவு பண்றோம். விமானத்தை கேட்டுக்கொண்டே உங்களுடைய 10 ரூபாவும் தான் இந்த ஊழியத்தை நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பணம் தான் இந்த ஆலயத்தை நடந்து கொண்டு இருக்கிறது, ஊழியர்களுடைய குடும்பத்தை நடத்துறது சொல்லி உங்களுக்கு தெரியணும். இது எல்லாமே செய்வது நீங்க என்ன சொல்ல முடியாததான். இந்த ஊழியக்காரனுக்கு நீங்க செய்வதனால இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இதனால பணம் செலவானாலும் கூட பரவாயில்ல, ஆத்மாக்கள் ரட்சிப்பு பெற வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் நம்ம. ஆத்மாக்கள் ரட்சிப்பு பெற வேண்டும். அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது, முதல்ல நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியோ தேடி. முதல்ல தேவனுடைய ராஜ்யம் நீதின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் சொன்னா பரலோகத்துல இருக்கிற ராஜ்யம் இந்த பூமியை கட்டணும். கட்டணும்னு சொன்னா என்ன தெரியுமா? கல்லு மேல வச்சு கட்டினா செவராவோ, ஆத்மாக்கு வச்சு கட்டினா தேவனுடைய ராஜ்யம் ஆகும். அல்லேலூயா. ஆத்மாவுக்கு பெரிய கர்த்தருடைய ராஜ்யமாயிட தீர்மானங்களே, அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. முதல்ல நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடி கர்த்தர் உனக்கு தேவையான அனைத்து கர்த்தர் தேவன் பண்ணுவாரு, அனைத்து உனக்கு செய்வார். அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்றோம், இப்போ சேர்ப்பதற்காகவே நம்ம என்ன செலவு பண்றோம்? நம்ம செலவு பண்றோம்.
பணத்தை செலவு பண்றோம், ரைட்? இந்த பணத்தை செலவு பண்றதுனால தான் இந்த ஊழியமே நல்ல சிறப்பா போகுது. ரெண்டாவது செலவு பண்றோம் நம்மளுடைய சுமைகள். நம்மளுடைய சுமை, நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய வேர்வை எதுக்கு செய்யணும்? ஆத்மாக்களே ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும்ன்றதுக்காக கர்த்தர் சொல்ற. நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, நீங்க மௌனமா இருப்பீங்க. ஆத்மாக்களை ரட்சிப்பு பெறணும்னு சொன்னா ஒண்ணு என்ன செலவாச்சு? பணம் செலவாச்சு. ரெண்டாவது என்ன செலவாகுது? உழைப்பு, கஷ்டம், வேர்வை. கேட்டீங்கன்னா ஆலயத்திலே செய்யற ஒவ்வொரு ஊழியமும் ரொம்ப கஷ்டமான ஒரு ஊழியங்க. கேட்டுக்கோங்க, இந்த ஊழியத்துக்கு இந்த ஆலயத்துக்கு செய்தவர்களோட யாரோட உழைப்பை இந்த பாஸ்டர் மறக்கல. எல்லாருமே மனசுல ஞாபகம் வச்சுக்கொண்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கு. ஆதி முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் சொல்றோம். இந்த ஆலயத்தை கட்டும் போது சரி, கட்டின பிறகு சரி. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அப்போ நம்ம சபையில ஒரு டிஃபன் போடுற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு டிஃபன் போடுற, எத்தனை பேர் தெரியும் தெரியல, டிஃபன் போடுற பழக்கம் இருந்துச்சு. அந்த டிஃபன் கொண்டு வரணும்னு சொன்னா 800 போயிட்டு வரணும். அப்போ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான, வருமானம் இல்லை, காசு இல்லை. ஆனாலும் கூட இந்த தம்பிகள் தான் கொண்டு போயிட்டு அங்க போயிட்டு 800 போயிட்டு முருகாவோ வினோத்தோ இங்க ஒரு கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க பெட்ரோல் போட்டுக்கிட்டு அவங்க போய் 800 போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு மறுபடியும் கரெக்டா சபை முடியறதுக்குள்ளவே ஒரு ஆராதனையில நிற்கணும்னு சொல்லி சபையில வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு நான் கேட்கறேன். அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு? அவங்க ஏன் போடணும்? இப்போ சாங் போற போல இவங்க எல்லாருக்குமே என்ன தேவை இருக்கு நான் கேட்கிறேன். ஆனா இவங்களுக்கு என்ன தேவை இருக்கு நான் சொல்றேன். அவங்க தேவைக்கு பின்னாடி அல்லது இது செய்ததுக்கு பிறகு என்ன எப்பேற்பட்ட ஒரு நன்மையான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எப்படி நடக்குதுன்னு கூட நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஆனா கேட்டுக்கோங்க, ஒண்ணு நம்மளுடைய ஊழியத்தை அல்லது ஆத்மாவை அறுவடை செய்யணும்னு சொன்னா, ஆத்மாக்களை தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னா, ஒன்று பணம் செலவாகுது, ரெண்டாவது நம்மளுடைய உழைப்பு செலவாகுது. வேக சிந்து என்ன பண்ணாங்க, கஷ்டப்படுறாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீங்க பார்க்கணுமே, இதெல்லாமே கூட்டி பெருக்கு மாப்பு போட்டு இதெல்லாம் இப்ப கிளீன் பண்ணணும்னா ரொம்ப வேலை. இந்த மேட்ல போட்ட பிறகு இன்னும் ரொம்ப ஹார்டான ஒரு வேலை. ஆனா ஒரு நேரத்துல நான் நினைப்பேன், என் ஆத்மாக்கள் என் பிள்ளைகள் எல்லாமே தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எங்க பாஸ்டர் கைப்படக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கரெக்டா சொல்றோம். ஒரு நேரத்துல ஃபங்க்ஷன் வரும்போது அல்லது இந்த பண்டிகை நாளுக்கு வரும்போது இந்த பசங்க தூங்கவும் மாட்டாங்க. எங்களோட ஆலயத்தை பிரம்மாண்டமா பண்ணணும், அலங்காரமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே பண்ற ஒவ்வொரு பிரயாசம் நம்ம மறக்கலை. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் மறக்கலை, ஆண்டவர் கூட மறக்கலை. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆத்மாக்களை கர்த்தர்கிட்ட சேர்க்கணும்னு சொன்னா என்ன செலவாகுது? ரெண்டாவதா நம்மளுடைய உழைப்பு செலவாகுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மூணாவதா என்ன செலவாகுது தெரியுமா? மூணாவது என்ன செலவாகுது தெரியுமா? எத்தனோ வார்த்தைகள், என்னங்க, எத்தனோ வார்த்தைகள், எத்தனோ பேசி உங்களுக்கு சொல்லிருப்பாங்கல்ல. இதெல்லாம் எழுத உடனே நேரா சர்ச்சைக்கு ஓடிட்டு எதுவுமே சர்ச்சையில செய்த என்ன எல்லாத்துக்குமே போய் முடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கு தானே. ஆனா அது எதுவுமே என்ன பண்ணல, கேட்கல. கர்த்தர் சொல்றாரு இல்லையா? எத்தனோ வார்த்தைகள் சுமக்க வேண்டிய சுமைகளுக்குள்ள எத்தனோ வார்த்தைகள் சுமக்க வேண்டியதா இருப்பேன். எத்தனோ சொல்லுவாங்க, கணிதம் சொல்லிருப்பாரு, இந்த வாரம் போனா என்ன சும்மா இருக்கு. ஆனா சொன்னப்போ நீ இருப்பா கொஞ்ச நேரம், நான் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவரோட வார்த்தைகள் என்ன பண்றோம், நம்ம கொஞ்சம் எளிதாக எண்ணி அத்த நேரத்தில் மட்டும் தான், மொத்த நேரத்தில் சொல்ல கொஞ்ச நேரத்துல எளிதாக எண்ணி ஆண்டவரோட ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடுவோம். அதனாலவே அவர் போயிட்டு இருக்காரு, அதனாலவே அவர் கோபப்பட்டு இருந்தாலும் அவர் ஒருவேளை சாப்பிடாம இருந்தாலும் கூட நம்மள போயிட்டு என்ன பண்றோம், கெஞ்சி அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு ஏதோ கன்வின்ஷன் ஆகிடும். எதுவுமே என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆத்மாக்களை சேர்ப்பதற்காக எத்தனோ சொல்லு நம்ம என்ன பண்றோம், வாங்குறோம். ஆனாலும் கூட அதுக்கு அதெல்லாம் கூட கர்த்தருக்காக என்ன பண்றோம், நம்ம தாங்கி கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றோம், எதற்கு தாங்கி கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு அம்மா அப்பப்போ வந்து சர்ச்சைக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்களா, எங்க வீட்டுக்காரர் எப்படியாவது வந்துடும் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்துச்சாமா ஒரு அம்மா. கர்த்தர் சோதரை பாவம் எத்தனை நாள் தான் நம்ம தனியா இருப்பது அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். ஜெபம் பண்ண ஒரு வாரம் அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரா. அவங்க வீட்டுக்காரர் வந்து மறுவாரமே நம்ம சர்ச்சைக்கு வரலையா. கர்த்தர் சோதரை அந்த வீட்டுக்காரமா வந்து மறுவாரம் நம்ம என்ன வரல, சர்ச்சைக்கு வரல. சர்ச்சைக்கு வரலன்னு சொன்னா என்னடா இந்த பொம்பளை வரலையே, எங்க போய் செய்யணுமோ அப்படின்னு சொல்லி பாஸ்டர் ஒரு விசுவாசம் ஒரு வாரம் வரலன்னு சொன்னா என்ன டென்ஷன் தெரியும் உங்களுக்கு.
வரவேற்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா வரவேற்ற ஆத்மாவை காப்பாற்றுறது பெரிய விஷயம். பாருங்க, இந்த எங்க போச்சு அப்படின்னு சொல்லி ஒரே டென்ஷன். சரி, இவர் சபை முடிச்சு அந்த அந்த பீச் ரோடு வழியெல்லாம் போகணுமாமா, அந்த அடியார் வழியெல்லாம் போகணுமாமா. அந்த அடியார் வழியில போகும்போது இந்த ஆத்துக்காரங்க இந்த அம்மாக்காரங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, கையில போய் கை போத்துக்கிட்டு நல்லா கை வீசமா கை வீசு அப்படின்னு சொல்லி நல்லா வீசிக்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த பீச் வாக்கிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த பாசம் சும்மா இருப்பாரா? இந்த பாசம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. என்ன போல போய் கேட்டாரா, அம்மா ஏமா சச்சிக்கால இன்னைக்கு போய் கேட்டாரா, பாஸ்டர் நீங்க இத்தனை நாள் ஜெபம் பண்ணது வீணா போகல பாஸ்டர், இந்த ஜெபம் ஆண்டவர் கேட்கல பாஸ்டர், அதனாலவே என்ன பண்ணாரு, எங்க ஆண்டவர் வீட்டுக்கு வந்துட்டாரு பாஸ்டர். வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னு சொன்ன நீங்க என்ன எங்க இருக்க வேண்டியது இருக்கு? எங்க இருக்கணும்? தேவனோட ஆலயத்துல இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்திருக்கணும். இந்த மாதிரி எங்க இருக்கு? பீச் ஓரமா இருக்கு. பீச் ஓரமா பாப்பர் சாப்பிட்டு என்ன பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க. கர்த்தர் சொல்றோம் ரொம்ப நல்லதுமா, நல்ல வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு போயிட்டார். கர்த்தர் சொல்றோம் மறுநாள் திங்கட்கிழமை செம்ம அடி முடிச்சு வாங்கி அவர் பாட்டு போயிட்டாங்க. கர்த்தர் சொல்றோம் மறுபடியும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனவுடனே ஓடி வந்து அவங்க முக்கால் முட்டி போட்டு ஜெபம் சொல்றது வாசல் போயிட்டு மறுபடியும் போகாம எப்படி இருப்பாரு? போக செஞ்சது யாரு? தேவனுடைய ஆலயத்துல நம்ம தேவனுக்காக வந்து ஏதாவது வேண்டிட்டு இருக்கும்போது அது நடந்தா இன்னும் அதிகமா வளரணுன்றதுக்காக தான் கட்ட செய்யறேன். என்னக்கா, இன்னும் அதிகமா வளரணுன்றதுக்காக தான் கட்ட செய்யறேன். இதை விட்டு நம்ம போயிட்டே இருக்குமானால் தேவனுடைய நன்மையை நம்மளால எப்படி பெற முடியும்? ஆகவே இது ஒரு பக்கமான கிறிஸ்தவர்கள். ஆனா இன்னொரு பக்கமான கிறிஸ்தவர்கள் பாருங்க, வைராக்கியமா ஆண்டவரோட ஆலயத்துக்கு போறவங்களுக்கு எத்தனோ சொல்லுவாங்க, எத்தனோ பேச்சு, எத்தனோ என்ன சொல்லுவாங்க, பின்னாடி திட்டிட்டு கூட இருப்பாங்க. ஆனாலும் கூட இதெல்லாம் கூட யாருக்காக தாங்குறீங்க? இதெல்லாமே யாருக்காக தாங்குறீங்க? யாருக்காக தாங்குறீங்க? பாஸ்டருக்காகவா? பாஸ்டர் போனா இந்த வாரம் திட்டு வர்றா, அதெல்லாம் போட மாட்டேன்றா. யாருக்காக? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்காக. கர்த்தர் சொல்றார் ஹல்லேலூயா. ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும்னு சொன்னா உன்னோட பணம் செலவாகுது, உன்னோட உழைப்பு செலவாகுது. இந்த மூணாவது எத்தனோ செலவு வந்தாலும் கூட அதை கடவுளே போடாத சுமந்து கொண்டு என்ன பண்றீங்க? ஆத்மாவை அறுவடை செய்வதற்காகவே முன்பாக போயிட்டு கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார் கேளுங்க, தேவனுடைய பணி இது, தேவனுடைய ஊழியம். இந்த ஊழியத்துல இது தீவிரமாக இருக்கிறவனை சுமந்து கொண்டு போற ஒரு வாய்ப்பு அந்த 4 பேருக்கும் ஆண்டவர் கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா, இயேசுநாதர் கல்வாரி சிலுவை வரையும் இயேசுநாதர் சிலுவை சுமந்து கொண்டு வரல, பாதி வழி தான் சுமந்து கொண்டு வந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? கொல்கத்தா என்ற மலைக்கு எருசலேமுல இருந்து பாதி வழி தான் இயேசுநாதர் சிலுவை சுமந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? மீதி இருக்கிற பாதி தூரம் இயேசுநாதர் சுமக்கல. இயேசுநாதர் என்ன பண்ணல? இயேசுநாதர் சிலுவை சுமக்கல. ஏன்னா சுமக்க முடியல. அவர் கால்ல முன்னே இருந்தது, தலையில திருநீ வச்சிருந்தாங்க, உபாசத்தோடு இருக்கிறாங்க, பச்சை தண்ணி கொடுக்கல, சிலுவை சுமந்தாங்க, எவ்வளவு வெளியில சிலுவை சுமந்தாங்க, அடிக்கிறாங்க. கர்த்தர் சொல்ற ஒரு நாள் அந்த சிலுவை சுமக்கும் போது கீழே விழுந்தாரு. கீழே விழும்போது அவரால் சுமக்க முடியல. அந்த நேரத்துல ஒரு மனுஷன் போயிட்டு இருந்தாரு. யார் தெரியுமா அந்த மனுஷன்? வாங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மத்தேயு 27 அதிகாரம் 27 அதிகாரத்துல 32வது வசனம் நினைக்கிறேன். பாருங்க 27:32 வாசிங்க. 27:32. என்ன ஒரு ஒரு மனுஷனை கண்டு அவரோட சிலுவை, யார சிலுவை? அவரோட சிலுவையை மறுபடியும் அவரோட சிலுவை சுமக்கும்படி அவனை அல்லேலூயா. பாருங்க, உண்மைச்சமா இயேசுநாதருடைய சிலுவை சுமக்கும்படிக்கு அவர் பலவந்தமான சாரி இருக்கிற ரோமன்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க? இயேசுநாதர் சுமக்க முடியல, நீ சுமை அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் மரவார்த்தை பேசல. நான் ஏன் சுமக்கணும்? அந்த மனுஷன் நான் ஏன் இஷ்டப்பட்டு கொண்டாடணும்? ஏன் பணம் ஏன் செலவாகணும்? ஏன் எனக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? அவங்க ஏதாவது சொல்ல, ஒருவேளை அவங்க ஏதாவது சொல்ல நான் ஏன் கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் என்ன பண்ணல?
நான் சொன்னது எதுவுமே அவர் சொல்லலை. கர்த்தர் சொல்ல நானா இருந்தா சொல்லியிருப்பேனே என்னமோ. ஒருவேளை ஏசுனால ஐயருக்கு முன்னாடி நானா இருந்து கேட்டுப்பேன். ஏன் சர்ச்சுக்கு போன ஒரு பெரியப்பாமா அவன் கூட்டு போகணுமா, அவனுக்காக நான் பணம் செலவு பண்ணுமா, அவனுக்காக நான் உழைக்கணுமா, ஏன் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நான் ஆனந்த கேட்டு போனேன். அந்த குருவினை ஸ்ரீமோன் சொல்லவே இல்லை. என்ன சொல்ற போல நீ சுமையாதுன்னு சொன்ன உடனே அவரை பலவந்தம் பண்ண உடனே அவர் சுமக்க ஆரம்பித்தார். கர்த்தர் சொல்றார். கேட்கிறவங்க ஏசுநாதரோட சிலுவை சுமந்த குருவின் சீமோனோட வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்துல முடிஞ்சிச்சு. உன்னோட வாழ்க்கையோ என்னோட வாழ்க்கையோ இதே சிலுவையை நம்மளோட சுமக்கும் போது நம்மளோட வாழ்க்கைக்கு கூட ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கு. கர்த்தர் சொல்றார். நிச்சயமாக நீ தேவனுடைய ஆத்துமாக்களை கர்த்தர்கிட்ட சேர்ப்பதற்காகவே உன்னோட பணமோ உன்னோட உழைப்போ உன்னோட அல்லது கேட்டு வாங்க சொல்லு. நீ கேட்டு வாங்கிட்டு சொன்னா நிச்சயமா கர்த்தர்கிட்ட நீ நெருங்கிட்டு சொல்லணும். கர்த்தர்கிட்ட நெருங்கிட்டு சொல்லியாத்தோ நம்ம கிட்ட வந்துட்டோம். இனி ஒரு படி அப்படின்னு சொல்ற மாதிரி கிட்ட வந்துட்டோம். பிரியமானவர்களே கேட்டுக்கோங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு 3 விதமான செலவுகள். பணத்தை செலவு பண்ணாரு. அல்லது விசுவாசிகளுக்கு சொல்ற பணத்தை செலவு பண்றாங்க, உழைப்பை செலவு பண்றாங்க, வேறு சிந்திச்சு கஷ்டப்படுறாங்க. 3வது எத்தனோ சொல்லு வந்தாலும் கூட என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கூட கர்த்தர் சொல்ற எல்லாமே கூட என்ன பண்றாரு, தாங்கிக்கிறாங்க. கர்த்தர் சொல்ற பாருங்க, எதுக்கு இவங்க இதெல்லாமே செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்கு இவங்க எல்லாமே சொல்றாங்க? 1 தெசலோனிக்கே புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு, வாசிச்சுக்கோங்க. 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. என்னவா? அவரை தேவன் அழைச்சதுனாலவே தேவனோட அழைப்பு கேட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படியே இவர் செய்யறாரு அப்படின்னு சொன்னா இது யாருடைய அழைப்பை அவங்க 4 பேரும் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க? யாரோட அழைப்பு பெற்றுக்கொண்டு இருக்காங்க? நீங்க ரொம்ப மௌனமா இருக்கீங்க. யாரோட அழைப்பு பெற்றாங்க? தேவனுடைய அழைப்பு பெற்றாங்க. இதுதாங்க வேதம் சொல்றது. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இது உண்மையுள்ள அழைப்பு. நான் நினைச்சேன் ஒருவேளை தவறாக வந்து விழுந்துட்டோமோ ஏசப்பா கிட்ட. என்னது? தேவன் அழைக்க நினைச்ச பிள்ளைகளோ எப்படி வேணாலும் வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா எப்படி வேணாலும் தேவன் அழைக்க வந்துருவாங்க. இது தேவனுடைய அழைப்பு பெற்றவங்க இந்த 4 பேர்கிட்ட கஷ்டம். தேவனோட அழைப்பு என்னங்க? தேவனோட அழைப்பு என்னங்க? இயேசுநாதர் கொடுக்கிற ரட்சிப்புங்க. இயேசுநாதர் கொடுக்கிற ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? உன்னுடைய மனம் மாற்றுதலே கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பு. உன்னோட மனதை மாற்றுவதே கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பு. இது இயேசுநாதர் கொடுத்த அழைப்பு. அவர் அழைப்பு கொடுக்கிறாரு. என் மகனே நீ என்னென்ன வார்த்தை. அதுதான் மத்திய எழுதுற சுவிசேஷத்துல ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன வார்த்தை வாசிச்சு இருக்கு? 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. 11:26 வாசிங்க பாருங்க. அது பாருங்க. 11:26 28 சாரி 28. வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறவர்களே அப்படின்னு சொன்னா இயேசுநாதர் அறிஞர் சொன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு ஆகணும். நீ இயேசுநாதரை சுமந்து கொண்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதே பாரத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பாரம் சுமக்கிறதுக்கு நீ இயேசுநாதர் என்ன பண்ணலாம், வணங்காம இருந்திருக்கலாம். இந்த வாழ்க்கை வாழ்ந்ததை விட இயேசுநாதர் வணங்காம இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லக்கா நீ இயேசுகிட்ட போனது உன் குடும்பம் கூட்டி சொல்லாச்சு சொன்னாரா? சொல்லி இருப்பாங்க. ஏன் சொல்லாம இருப்பாங்க? நீ இயேசுகிட்ட போன உருப்படாத போயிட்ட நீ கர்த்தர் சொல்றாரு. ஆனா கேட்டுக்கோங்க, இந்த சொல்லுமே நீ வாங்கு. ஆனா வேதம் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாருமே நிறுத்துல வாங்க, நான் உனக்கு சொன்னா ஒரு 50 கிலோ அரிசி மூட்டை தலைமையில இருக்கிற சொன்னா அது எடுத்த உடனே எப்படி சொல்லுவாங்க,
அப்படின்ற பாருங்க, ஒரு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு நிம்மதி, இந்த பாரம் எல்லாமே விலகினது போலவே இருக்கு பாருங்க. அதே மாதிரிதான் ஆண்டவரும் உன் பாரங்கள் எல்லாமே கர்த்தர் நீக்குவா. சொல்லாதீங்க ஆமென் சொன்ன எங்க நம்ம வாழ்க்கை மாறதுன்னு போகுது. ஆமென் சொல்லணுங்க, கர்த்தர் சொல்றேன். உன் பாரங்கள் எல்லாமே கர்த்தர் நீக்குறாரு. நீ வருத்தப்பட்டு சுமந்து கொண்டிருக்கிற உன் சுமைகளை அவர் சுமக்கிறாரு. ஆனா நீ சுமக்க வேண்டியது பாத்தீங்கன்னா அழிந்து போற ஆத்மாவை நீ சுமந்து தேவன்கிட்ட சேர்ந்து இருக்கிற இதன் காரணம் தேவன்கிட்ட சேர்க்க வேண்டிய மனுஷனை சேர்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு. கர்த்தருக்காக நீ வெட்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்றோம் உன்னை தலை நிமிர்ந்து செய்கிறது தேவனால முடியும். உன் தலை நிமிர்ந்து செய்ய தேவனால கர்த்தரால முடியும். ஆனா தேவனுக்காக நீ அவமானத்தை பெற்றுக்கொண்டாலும் நீ கவலைப்படாத. அவமானத்தை பெற்றுக்கொண்டாலும் கவலைப்படாத. நான் அப்போ சொல்லுவேன்ல, அக்கல்ல பைக்கில் வச்சுக்கிட்டு நான் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு காரை துப்புனாருன்னு சொல்லிடுறேன். காரை துப்புனாரு, ஏய் இந்த வயசுல இந்த பொழப்பு தேவையிடா அப்படின்னு. கை காலத்துல ஒழுங்கா தானே இருக்கு, வேலை செஞ்சு நான் வேலை செஞ்சுதான் இருக்கேன். அந்த நேரத்துல வேலை இல்லை, அந்த நேரத்துல ஊழியத்தை செய்ய போனேன். காரை துப்புனாரு, கர்த்தர் சொல்றோம் பரவாயில்ல பரவாயில்ல. காரை துப்புல என்ன யாரோட எச்ச வெளியே போயிடுச்சு, அந்த மனுஷனோட எச்ச தானே வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே தொடச்சிக்கிட்டு கர்த்தருக்காக போயிட்டே இருந்தேன். கர்த்தர் மறுபடியும் அதே வழியில மறுபடியும் மறுநாளும் 2வது நாளும் வர வேண்டியதா இருந்தது. அதே மனுஷன் கையெடுத்து கும்பிடுறாரு. யார் சொன்னாங்க அவருக்கு? யாரை பார்த்து நீ துப்பு இருக்க அப்படின்னு சொல்லி யாராவது மிரட்டினாங்களா? யாருமே மிரட்டல. அன்னைக்கு துப்புன ஒரு மறுநாள் ஏன் கையெடுத்து கும்பிடுறாரு? யோசிச்சீங்களா? நீ கர்த்தருக்காக வெட்கப்பட்டு போறதா இருந்தா நீ வெட்கப்படாதபடிக்கு நெல்லு. ஒருவேளை வெட்கமே வந்தாலும் அவமானமே வந்தாலும் நெல்லையே வந்தாலும் தாங்கி கொண்டு இரு. கர்த்தர் எல்லாமே கனமா மாத்துவார். நிச்சயமா அதெல்லாமே கர்த்தர் கனமா மாத்துவார். கர்த்தர் ஆனா தாங்கிக்கிட்ட இருக்கிற ஒரு மனதாங்க தான் நம்ம கிட்ட இருக்கிறோம். அதை தாங்க முடியல. நம்மளுக்கு உள்ள இருக்கிற ஈவ சொல்லுது, நீ என்ன சும்மா சூடு சொல்றீங்க, உப்புக்கார போட்டு சாப்பிட அந்த மாதிரி என்ன இருக்கும் அவங்கள தூண்டிக்கிட்டே இருக்கும், பேச வைச்சிடும், கோவப்பட செய்யும். அதனாலவே ஆவியானவர் நமக்குள்ள இருந்து விலைக்கு போயிடுவார். அவர் விலைக்கு போகாம இருக்கணும்னு சொல்லா தாங்கி இரு, ஒன்னும் குறைச்சிடப்பட மாட்டேன். நீ குறைச்சிக்கிட்டு இருந்தேன்னா கெட்டு போயிட போறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ கர்த்தருக்குள்ள நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வாய். கேட்டுக்கோங்க, சுமப்பதனாலவே எத்தனை பிரச்சனைகள் பாருங்க. ஒருத்தர் சுமற்றாரு ஆண்டவருக்காக, 2வது சுமைக்கிறதுல பணமோ உழைப்போ சொல்லு எல்லாமே தாங்கினாரு. எல்லாமே தாண்டி என்ன நடந்துச்சு தெரியுமாமா? அவர் சுமந்து கொண்டு அந்த 4 மனுஷர்கள் அந்த மனுஷனை தூக்கிட்டு உள்ள வாசல் வழியை போகிறதுக்கு முடியாமல் தான் இந்த மேல அந்த வீட்டுக்கு மேல ஏறி அந்த கூரையை பிக்கிற அளவுக்கு பிச்சு இந்த மனுஷன் கையில் போட்டு இழுத்து இயேசுநாதர் எங்கே இருக்காரு கரெக்டா அந்த இடத்துல இறக்குறாங்க. நான் மறுபடியும் கேட்கிறேன், அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தலைவிதியே அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் சொல்லி. ஊழியத்துக்காக எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படணுங்க. என்னங்க ஊழியத்துக்காக நல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு இடத்துல ஒரு 11 மணிக்கு ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு, பிரதர் நீங்க அவசியமா நீங்க பைக் எடுத்துட்டு வாங்க பாஸ்டர் அப்படின்னு. எங்க பாருங்க கை பார்த்தா 11வது பேய்கள் சுத்துற நேரம் என்னையாட்டா எங்கடா கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். பரவாயில்ல பாஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் கொண்டு போயிட்டு குடிச்சுட்டு எடுத்துட்டு போவோம். பைபிள் உட்காந்துட்டு எடுத்துட்டு போகும்போது ஒரு காட்டில் கூட்டிட்டு போனா அங்க கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபேமிலிஸ் எனக்காக தான் வெயிட் பண்றாங்க. எனக்கு ஆச்சரியமாச்சு, 40 ஃபேமிலிஸ் 40 குடும்பம் நைட்டு 11 மணிக்கு பைபிள் போகும்போது 11 மணிக்கு எல்லாருமே அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பாக்குறாங்க, என்ன பார்த்தவங்க யாரும் இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வயலிலிருந்து வேலை செய்ய வந்தவங்க, வேற ஊர்ல இருந்து வேற ஊருக்கு வந்தவங்க. ஆனா இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. கர்த்தர் சொல்றாரு விடுமா, நம்ம அது நமக்கு நல்ல ஒரு தருணம் தானே. டைம் 11 12 என்ன வேணாலும் ஆகுது பரவாயில்ல. உடனே நிலத்து தண்ணி போட்டு கொஞ்சம் கல்வி 1/2 மணி நேரம் நின்று அவங்க கிட்ட ஆண்டவரோட வார்த்தையை எடுத்து பகிர்ந்து போனேன். கர்த்தர் அவங்க எல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? ரொம்ப சின்ன பாஸ்டர்,
ஆனா சூப்பரா பேசினாரு அப்படின்னு. அவங்க புகழ்ந்தது எனக்கு என்ன பெரிய பணம் வந்ததெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவன் ஏசப்புக்குள்ள வரணும், மனம் திரும்பி தேசத்துக்கு அதான் என்னோட கான்செப்ட். எந்த டைம் வேணாலும் ஆகும், எப்படி எந்த நேரம் வேணாலும் ஆகலாம். அந்த நேரத்துக்கு எனக்கு ஊழியர் சொன்னா நான் போனேன், இது எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா இது எனக்கு கர்த்தர் கொடுத்த கடமை. ஒரு ஆத்மாவை நீ தேவனோட ஆலயத்துக்கு சேர்த்ததுல உனக்கு என்ன அப்படின்னு சொன்னா இது கர்த்தர் உனக்கு கொடுத்த கடமை. கடமை, அந்த கடமையை நீ செய்வதற்கு செய்யணும். ஏன்னா அது உனக்காகவே ஆண்டவர் எடுத்து வச்சிருக்கிற கடமை. நீ எடுத்து அந்த மனுஷனுக்கு நல்லது சொல்லு, அந்த அக்காவுக்கு நல்லது சொல்லு. இவ்வளவோ மனுஷன் நொந்து போயிட்டு வந்திருப்போம். ஒரு அக்கா ஆண் கூட ஒரு மனுஷன் பாஸ்ட் கூட போய் பேச முடியாத ஒரு இடத்துல சகோதரிமார்கள் நீங்க போய் பேசுனீங்கன்னா அவங்களோட துக்கம் எல்லாமே மாறுங்க. கஷ்டம் இங்க இருந்து பாஸ்ட் ஒரு தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அனுப்பும்போது அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கு. நீங்க போய் ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்கும்னு சொல்லி உனக்கு தெரியுமா? அந்த அபிஷேகம் உன்னோட இருக்குன்னு சொல்லி உனக்கு தெரியுமா? மனுஷனை சேர்ப்பதற்காகவே எவ்வளவோ பிரயாசப்பட்டாங்க. ஆனா இங்க நான் கேட்கிறேன், அந்த வீட்டோட கூரையை பிச்சு எடுக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், அதே இடத்துல வீடு நடுப்புற பிரிக்கிறாங்க. நம்மளா இருந்த விடுவோமா? ஏசப்பா நம்மளோட வீட்டுல இருக்காரு, நிறைய பேருக்கு போதனை செய்யறாரு. ஒருத்தர் வராது, வழி இல்லாம மேல வந்து 4 இலையை எடுத்து 4 மூங்கில தள்ளி ஒரு மனுஷனை இறக்குறாரு. நம்மள அதை விடுவோமா? விடணும். என்னங்க விடணும். அதுதான் அது பேரு தான் என்னது? தியாகம். கர்த்தர் சொல்றார். அந்த வீட்டுக்கு எப்படி ஏசுநாதர் கிட்டவே இந்த மனுஷன் இந்த கூரை பிடிச்சு என்ன பண்றீங்க வீட அப்படின்னு கேட்கல. நல்லதப்பா இறக்குப்பா சீக்கிரம் இறக்கு அப்படின்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணாரு. அப்போ அவரோட மனசுல என்ன இருந்திருக்கோம், என்ன இருந்திருக்கோம் சொல்லுங்க, என்ன இருந்திருக்கோம்? தியாகம் இருந்திருக்கு. கர்த்தர் சாக்ரிஃபைஸ் இருந்திருக்கும். என் வீடு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலும் பரவாயில்ல, அலங்கோலமானாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு ஆத்மா என்ன பண்ணுது? ஒரு ஆத்மாவை நட்சத்துக்குள்ள கத்தர் ஒரு நோயை கத்தர் குணமாக போறாரு. இன்னும் இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமா? ஒரு தீவிரவாதக்கான ஆண்டவர் குணமாக போறாரு. அங்க இருக்கிறது எல்லாருமே அசந்து பார்க்கிற அளவுக்கு கத்தர் ஸ்தோத்திரம். அந்த மனுஷனை இறக்குன உடனே முடிக்கிறேன் நானு. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மனுஷனை இறக்குன உடனே ஆண்டவர் பார்த்தாரா? யாரை பார்த்து தெரியுமா? நீங்க சொல்லுங்க, யாரை பார்த்துருப்பாங்க? ஆண்டவர் யாரை பார்த்துருப்பாரு? நீங்க என்ன சொன்னீங்க? ஹவுஸ் ஓனரை பார்த்துருப்பீங்க. நீங்க என்ன சொன்னீங்கக்கா? 4 பேர். நீங்க என்ன சொல்றீங்க? நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. என்ன யாரை பார்த்துருப்பாரு? அந்த 4 பேரை பார்த்தாரு. பைபிள்ல இருக்கு. அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு சொல்லுவோம். 5 வசனம் மட்டும் வாசிங்க. எங்க? மார்க் 2:5 வாசிங்க. இயேசு அவர்களை கண்டு இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவர்களுடைய விசுவாசம். இப்போ நான் நினைக்கிறேன், ஒருவேளை அந்த பெட்ல இருக்கிறவனால நம்பணும் இல்லையா எனக்கு தெரியல. எனக்கா அந்த பெட்ல இருக்கிறவனால நம்பணும் இல்லையா? விட்டுடா, இங்க இருக்கிற இங்க சாப்பிடுறேன் விட்டுடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் சொன்னாங்க, எத்தனை நாளுக்காக என்னப்பா தம்பி, எத்தனை காலம் தான் இப்படியே இருக்க போற? ஒரு வாட்டி வா, உன்னை குணமாக்குகிற உன்னை சொஸ்தமாக்குகிற ஒரு கடவுள் கிட்ட நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க. அவங்களோட ஒருவேளை அவங்களோட சொந்தக்காரங்க இருந்துருக்கோங்க. உங்களுக்கு என்னடா வந்தது தாண்ட அவன் எவ்வளவு அலங்கோலமா இருக்காண்டா, அவன் பாத்ரூம் மேலுமே அந்த கட்டில தாண்டா போறான், நான் தடிக்கலடா உனக்கு அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கலாம். எனக்கா சொல்லியிருக்கலாம். ஆனா அது எல்லாமே கூட என்ன பண்ணாங்க? இந்த காதல போட்டுக்காத எல்லாமே தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. கேட்டுக்கோங்க பெருமாளே, அந்த மனுஷனை இறக்கின உடனே இந்த 4 பேர் பார்த்த உடனே இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? அவங்களுக்கு என்ன இருந்துச்சு?
விசுவாசம் சொல்ற என்ன அர்த்தம்? நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கை இருந்துச்சு? என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க போகிறதுன்னு சொல்லி நம்பணும். என்னன்னா அவங்க சொல்ற, அவங்க நினைக்கல என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி நம்பல. என்ன நம்பினா இந்த மனுஷனை குணமாக்க இவரால முடியும். இந்த மனுஷனை குணமாக்க இவரால முடியும்னு சொல்லி அந்த 4 பேர் விசுவாசத்தை கண்டு அந்த மனுஷனை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? உன்னோட பாவங்களை இதிலிருந்து மன்னிக்கப்படுது. உன் பாவங்களை இதிலிருந்து மன்னிக்கப்படுது. நீ சொசமாறு. இப்போ உன்னோட படத்தை எடுத்து நட அப்படின்னு சொன்னா. படத்தை எடுத்து நட அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாருங்க. 12ஆம் வசனம். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்து அல்லேலூயா எல்லாருக்கும் முன்னாடி நடந்து போனான். எங்க அந்த மனுஷனை தான் தூக்கிட்டு வந்தாங்க. அந்த மனுஷனுக்கு பேம்பஸ் போடாம அந்த மனுஷனுக்கு அலங்கோலமா இருந்திருப்பாரு. ஆண்டவர் சுகப்படுத்தாரு. ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்தாரு, சொன்னாரு நீ உன்னோட பாவங்களை மன்னிக்கப்படுகிறது சொன்னா. அப்ப நான் கேட்கிறேன், அவனுக்கு பாவத்தினாலதான் என்ன வந்திருக்கும்? வியாதி வந்திருக்கு. கரெக்டா சொன்னீங்க. அந்த பாவத்தினாலதான் அந்த மனுஷனுக்கு வியாதி வந்திருக்கும். அது கர்த்தர் அறிந்தாரு. அதனாலவே இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? மன்னிச்சாரு. யாரை மன்னிக்கிறோமா? யாரை கொண்டு? அந்த 4 பேர் கொண்டு. அந்த 4 பேர் யார் தெரியுமா? நீங்கதான். அந்த 4 பேரும் நீங்கதான். அந்த 4 பேர் சுமக்கிற சுமையை கொண்டு அந்த மனுஷனை கொண்டு வந்தாங்களே. உன்னோட பணம், உன்னோட உழைப்பு, உன்னோட வார்த்தைகள் எது வேணாலும் செலவானாலும் கூட ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்காக நீ வெட்ட பிரயாசம், உன்னோட விசுவாசத்தை பார்த்து ஒரு மனுஷனை ஆண்டவர் வாழ. உன்னோட வார்த்தை கொண்டு ஒரு குடும்பம் வாழுதுன்னு சொன்னா அந்த புண்ணியம் உனக்குதான்மா. உன்னோட வார்த்தை கொண்டு ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ளே மனம் திரும்பி குடிக்கிற பழக்கம் இருந்தால் மாறி, ஒருவேளை விபச்சார பழக்கம் இருந்தால் மாறி, ஒருவேளை அசிஷ்டமான ஒரு பழக்கம் இருந்தால் மாறி கர்த்தருக்குள்ளே மனுஷன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் சொன்னா அந்த புண்ணியம் உனக்கும் உன் குடும்பத்துக்கு தான். புண்ணியம் எல்லாம் பைக்ல இருக்கா? இருக்கு. கர்த்தர் தேவனுக்குள்ளே நீ ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஒரு கிரியை செஞ்சாலும் அது வீணாக போகாது. தேவனுக்காக செஞ்சது எல்லாமே ஆண்டவர் ஞாபகம் வச்சிருப்பார். எல்லாமே ஞாபகம் வச்சிருப்பார். நீ ஒரு நாள் கூட்டிட்டு இருக்கிற இந்த ஆலயத்தை கூட ஆண்டவர் ஒரு நாள் ஞாபகம் வச்சிருப்பார். நீ ஏதாவது ஒரு ஊழியத்தை தேவனுக்காக நீ செய்து கொண்டு இருப்பேன் அதை நிச்சயமா ஞாபகம் வச்சிருப்பாரு. அவர் எப்பவுமே என்ன பண்றவர் இல்ல, மறக்கிறவர் இல்ல. அவர் மறப்பதற்கு என்னது? மறப்பதற்கு மறக்கிறதுக்கு மனுஷன் அல்லங்க. அவர் மிக பிரதான தேவன். கேட்டுக்கோங்க. இந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து இவரை ரட்சித்தார். ஆனா அந்த குடும்பத்தை இருக்காரே, இந்த வீடு இறக்கிறதுக்காகவே இடம் கொடுத்தாரே, வீடு இந்த கூரை பிரிக்கிறதுக்காக இடம் கொடுத்தாரே, அந்த மனுஷனே ஒரு நிமிஷம் தியானிப்போம். அந்த மனுஷன் நினைச்சது என்ன தெரியுமா? என் வீடு தேவனுடைய பிரசங்கம் பண்ற, தேவனோட வார்த்தை போதிக்கிறதுக்கு என்னோட வீடா இருந்தது நல்லது, அல்லது ஒரு மனுஷனை குணமாக்குறது சத்தமாக்குறதுக்கு என்னோட வீடா இருந்தது நல்லது, அல்லது என் வீட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். தன் வீடு ஆண்டவருக்கு கொடுத்த ஒரு வார்த்தை சொல்லணும்னா, தன் வீட்டை ஆண்டவருக்கு கொடுத்த. வீடு என்னங்க? வீடு என்ன? நீ கட்டண மாளிகை இல்லை. வீடு சொன்னா உன்னோட குடும்பத்திலே வாழ்கிற மனுஷங்கள். என் வீடு ஆண்டவருக்கு சொந்தம் சொல்லி தன் வீடை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாரு. நீ உன்னோட வீடை ஒப்பு கொடுத்துறியா? உன்னோட வீடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துறியா? உன்னோட வீட்டுல இருக்கிறவங்க ஆண்டவருக்கு தான் இருக்கிறாங்களா? நானும் என் வீட்டாகவே கர்த்தரை சேவிப்பேன் என்று சொன்ன நீ உன் குடும்பமே கர்த்தரை சேவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? நீ உன் குடும்பம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறீங்களா? கேட்டுக்கோங்க பிரியமானவர்களே. அந்த மனுஷன் தன் வீடை தேவனுக்காக கொடுத்தார். நீ எது தேவனுக்காக கொடுத்த? என்னத்த தேவனுக்காக கொடுத்த? ஸ்ட்ரைட்டாவே கேட்கிற, என்னத்த தேவனுக்காக கொடுத்த? எதை கொடுத்தீங்க? பணமா? உழைப்பா? ஏதாவது சொல்லு, ஏதாவது வாங்கக்கூடாத சொல்ல, எதை கொடுத்தீங்க?
நீ தேவனுக்காக நீ கொடுத்தது எதுவுமே விருதாக போகவே போகாது. கர்த்தர் சொல்றார், எதுவுமே விருதாக போகாது. ஒருவேளை பாஸ்டர் வேலைன்னு மறக்கலாம், ஆனா கர்த்தர் மறக்க மாட்டேன் நிச்சயம். தேவனுக்காக நீ ஏதாவது கொடு. ஐ மீன் என்னென்ன கொடுக்குறேன்னு சொன்னா, உன்னோட மனசை கொடு, உன்னோட பிள்ளைகளை கொடு, உன்னோட கணவனை கொடு, உன்னோட குடும்பத்தை கொடு. தேவனுக்காக போதிக்கிறதுக்கு உன்னோட இடம் கொடு, ஸ்வஸ்தத்தை பார்க்கறதுக்கு உன்னோட இடம் கொடு. ஒரு நாள் ஒரு பிரதர் வீட்டுல ஜெபம் பண்றதுக்கு அவர் சொன்னாரு, ஐயா எங்க வீட்டுல நீங்க ஜெபம் பண்ணாதீங்க, எங்க வீட்டுல நீங்க என்ன பண்ணாதீங்க, பேயை ஓட்டுறாதீங்க, வெளியே போய் ஓட்டுங்க. ஒரு அந்த பேயை ஓட்டினா எங்க இருக்குன்னு சொல்லி அவரோட நம்பிக்கை, எங்க இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை, அவங்க வீட்லயே தங்கி இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை. எங்க வீட்டுல எல்லாம் செய்யாதீங்க, எங்க வீட்டுல ஜெபம் பண்ணாதீங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்கள் இன்னும் இல்லையா? இருக்கிறாங்க. கஷ்டம். நீ தேவனுக்காகவே போதிப்பதற்கு இடம் கொடு, அற்புதத்தை செய்வதற்கு இடம் கொடு, கர்த்தருக்காக உன்னோட வீடை கொடு. உன்னோட வீடுன்னா உன்னோட குடும்பத்தை கொடு. இந்த குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? ஆசீர்வாதமா ஆசீர்வாதமா. சரி, இப்ப இந்த 4 பேருக்கு நடந்த ஒரு அற்புதத்தையாவது நம்ம சொல்லி ஆகணும்ல. அவங்களுக்கு என்ன ஆண்டவர் செஞ்சாரு? வாங்க கலத்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். என்ன அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சாரு? அந்த 4 பேர் சுமைப்பதுல இப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் நம்ம முடிச்சோம்னா இந்த செய்திக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. வாங்க கலத்தியர் 2:15. நியாய பிரமாணத்தின்படி நியாய பிரமாணத்தின்படி மனுஷன் நீதிமான ஆக்கப்படுவதில்லை. நியாய பிரமாண கிரியைகளால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே ஏற்கப்படுவாங்க. விசுவாசத்தினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவாரு. ஐயா நம்பியிருக்கிற சும்மா வச்சிருக்கிறீங்க. நல்ல மனுஷன் நீதிமான ஆக்கப்படுவதில்லை, கிறிஸ்துவினாலே மனுஷன் தன் கிரியைகளுமாய் நீதிமானாய் ஆக்கப்படுகிறார். என்ன புரிஞ்சுக்கிற புரியுதுல? கிறிஸ்தவத்துக்குள்ளே விசுவாசமாய் இருப்பதனாலவே அந்த மனுஷர்களுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? நீதிமானாய் மாறினாங்க. கர்த்தர் இந்த விசுவாசத்தை கொண்டு கிரியைகள் மூலமா இன்னைக்கு நீங்கள் செய்யப்பட தேவனுக்காக அநேகமான ஆத்துமாக்களை சேர்க்க போகிற உன்னோட வாழ்க்கையை கர்த்தர் நீதிமானாய் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் எடுத்து வைத்திருக்கிறார். வேணுமா? நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேதமும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா? ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். நீதிமொழிகள் புத்தகத்துல, நீதிமொழிகள் புத்தகம் வாங்க, நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:2. அநியாயப்படி திறமை எதுவுமே ஒன்றுக்கு உதவாது. சூப்பரா இருக்கு. அதனால நீதியோ என்னக்கா? நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். இப்ப அந்த மனுஷன் விசுவாசமா இருந்து நம்பிக்கை இருந்ததுனாலே ஒரு மனுஷன் சொந்தமாவதுக்கு காரணமானாரு. அவங்களுக்கு என்ன வந்ததுன்னு சொல்லி கேட்கல. அவங்களுக்கு என்ன வந்ததுன்னு சொன்னா நீதிமான மாறுவதற்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். அந்த நீதி உள்ள வாழ்க்கை என்ன கொண்டு வந்துச்சு தெரியுமா? மரணத்துல இருந்து தப்பி வச்சது. கர்த்தர் என்ன மரணத்துல இருந்து தப்பி வச்சது? அபாயமான காரியத்தில் இருந்து தேவன் தப்பி வைக்கிறாரு. எதிர்பார்க்காத ஒரு ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது கர்த்தர் தப்பி வைக்கிறாரு. எப்போ தெரியுமா? எப்போ தப்பிப்பா தெரியுமா? தேவனுக்குள்ளே நீ விசுவாசமாய் இருக்கும் போது கர்த்தர் தப்பி வைப்பார். ஓகே, சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. கேட்டுக்கோங்க. மனுஷனை புதிதான ஆத்மக்களை தேவன்கிட்ட சேர்ப்பது கர்த்தர் நம்ம கொடுக்க ஒரு நல்ல ஒரு தருணம். செய்வதற்கு பணமோ உன்னோட உழைப்போ உன்னோட பொருட்களோ அல்லது உன்னுடைய சொல்ல ஏதோ ஒரு செலவா இருக்கலாம். ஆனா கர்த்தருக்காக நீ எதை செலவு பண்ணியோ
நிச்சயமா உன்னை ஆண்டவர் மறப்பதில்லை. தேவன் உன்னை நீதிமானாய் மாற்றுவார். விசுவாசத்தை மட்டும் ஏற்றுக்கோங்க. நீதிமான ஆண்டவர் நீங்க நீதிமானாய் மாற்றுவார். நீதிமானாய் மாறுவதற்கு ஒரு திருக்குறள் என்ன வேணும் தெரியுமா? திருக்குறள் என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? திருக்குறள் என்ன வேணும்? நீதிமானாய் மாறணும்னு சொன்னா என்ன வேணும்? விசுவாசமா இருக்கிற கர்த்தர். அதுதான் நம்மளுக்கு என்ன பேரு? எஸ், விசுவாசி. அப்படியே சொல்றாங்களா? விசுவாசி, நல்ல விசுவாசி, நல்ல விசுவாசி. அன்னைக்கு ஒரு அக்கா பார்த்து அது விசுவாசியா அது விசுவாசி அப்படின்னு சொல்லிச்சு. இங்க இல்ல, வெளியில. விசுவாசியா அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீதிமான மாறுவோம். நீதிமான மாறினா மரணத்திலே இருந்து தப்பிக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு நீதிமானுக்கு. ஆனா எனக்கு நேரம் இல்லை, இதோட முடிச்சிடறேன். நீதிமானை மாறுவதற்காக நீ விசுவாசத்தோட இருக்கணும். விசுவாசமான ஒரு காரியத்தை உனக்கு இருக்குமானா மற்றவங்களை ரட்சிப்புகளை நடத்தணும். இதுதான் சப்ஜெக்ட். நீதிமானை மாறணும்னு சொன்னா விசுவாசமா இருக்கணும். விசுவாசி கர்த்தருடைய ஆசீர்வாதம். கண்களை மூடுவோமா, ஜெபம் செய்வோம். இந்த செய்தி உனக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். நான் ஒரு வரும்போது சுமைச்சாக்க செலவாயிடுச்சு. சொன்னாங்க. அது எல்லாமே எதுவும் காலத்துல போடல. ஆனா அந்த வீட்டு எஜமானர் கூட தன் வீடு விதிக்கிற அளவுக்கு உதவி பண்ணா ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்ட இது எல்லாமே கர்த்தர் அவர்களுடைய விசுவாசத்தை கொண்டது மனசை ரசித்தார். உங்களோட விசுவாசம், உங்களோட நம்பிக்கை கொண்டு இருக்கா? ஒரு ஆத்மாவை ரசிக்க, ஒரு ஆத்மாவை ரசிக்க